முடி உதிர்வை தடுப்பதற்கான முத்திரை வந்து பார்க்க போறோம். அந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ன முத்திரைன்னு பேரு. அந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னா, இப்படி நம்மளுடைய விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல்கள் 2 கை விரல்களையும் ஒண்ணு சேர்க்கணும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த கட்டவல் கொண்டு வந்து இப்படி மேல வச்சுக்கணும். இப்படி வச்சு நீ என்ன பண்ணா வச்சுட்டு அப்படியேவும் கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்கிட்டு உங்க மூச்சை கவனிக்கணும். கவனிச்சுட்டே இருக்கணும் 5 நிமிஷம். 5 நிமிஷம் இந்த மாதிரி கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா மென்மையாக இதை வந்து இப்படி தேய்ச்சி விடும். இப்படி தேய்ச்சி விட உங்களுக்கு நல்லா வந்து அந்த முடி உதிர்வதற்கான தன்மையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் பிரசன்ன முத்திரை. பிரசன்ன முத்திரையை நீங்க செய்ய 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 உங்களுக்குள்ள வந்து இந்த முடி ஒரு தன்மை குறையும் இல்லையா? யாரெல்லாம் வந்து ஹெல்மெட் அதிகம் போட்டு கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்யும். மற்றபடி இயற்கையா உணவு எடுத்துட்டு வாழ்றவங்களுக்கு சீக்கிரமா இது பண்ணும். இது பிரசன்ன முத்திரை பேரு. போட்டு ரொம்ப ஃபோர்ஸா தேய்க்கக்கூடாது. ரொம்ப மென்மையா தான் சேர்க்க பண்ணணும். நகத்தை மட்டும். ஸோ ஒரு 10 முறை மெதுவா சேர்க்கணும்னா போதும். பிடிச்சி 5 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறமா 10 முறை இப்படி இணைச்சு விடணும். இது ஒரு பேர் தான் பிரசன்ன முத்திரை. இந்த முத்திரையை செய்ய செய்ய நல்லபடியா உங்களுக்கு முடி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க முன்னோர்கள். அதனால நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு நாளைக்கு இதை 4 முறை செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்ல கிடைக்கும். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க செஞ்சு பயன்படுத்தி பாருங்க. நன்றி.